அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஓய்வு நாளிலும் உம்முடைய பிள்ளைகளாகிய அடிமைகள் கடந்து வந்து அப்பா உம்மை ஆராதிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை எங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஓய்வு நாள் எங்களுக்கு ஒரு மனமகிழ்ச்சியின் நாளாக, கிருபையின் நாளாக, இரக்கத்தின் நாளாக, ஒரு விடுதலையின் நாளாக, ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக அமையட்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்பா ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னம் இந்த இடத்துல கடந்து வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். எங்களுடைய குறைகள், எங்களுடைய குற்றங்கள், எங்களுடைய மீறுதல்கள், எங்களுடைய பாவங்கள், ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள், ஆண்டவரே ஆவியாத்ம சரீரத்தில் காணப்படுகிற பொய் அபிஷேகத்தின் கிரியைகள், பிசாசின் வல்லமைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இப்பொழுது அழித்து உம்முடைய பிள்ளைகளாகிய அடிமைகள் பரிசுத்தத்தோடு மே ஆராதித்து மகிமைப்படுத்த, விடுதலையோடு மே ஆராதித்து மகிமைப்படுத்த ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்பா ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த இரத்தம் எங்களை ஒன்று கூட கழுகி சுத்திகரிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பரிசுத்தமில்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாதே. அப்பா ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிள்ளைகளாகிய அடிமைகளை நீர் பரிசுத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கடந்து வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். அப்பா ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் என்ன என்பதை நாங்கள் அறிகிறதற்கு முன்னே நீர் அறிந்திருக்கிறீர் என்று சொல்லி வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். அப்பா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன நல்ல தகப்பனே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கும் போது அப்பா எங்களுக்குரிய எல்லாவற்றையும் நீர் பொறுப்பெடுத்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறீர். அப்பா ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளாகிய அடிமைகளுடைய விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் எல்லாம் என் ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அப்பா உம்மை நோக்கி கூப்பிடுகிறபொழுதெல்லாம் நீர் எங்களுக்கு சமீபமாயிருக்கிறீர் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். ஆமாண்டவரே, எங்களுக்கு சமீபமாயிருக்கிற நல்ல தகப்பனை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறபொழுதெல்லாம் உம்மை சமீபமாய் பெற்றிருக்கிற உம்முடைய எங்களுடைய தேவனைப் போல வேறு தெய்வம் யாரப்பா இருக்கிறது? ஏசப்பா உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா உமக்கு நன்றி. உம்முடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் ஆமென்றும் ஆமேன் என்றும் கிரியை செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, காலதாமதமானாலும் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். கம்பீர சத்தத்தோடு ஆசீர்வதிக்கிற நல்ல தகப்பனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா வெட்கப்பட்டது போல் இருக்கிற நிலைகள் மாறி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்தின் நாட்கள் ஆண்டவரே துவங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்பா இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்லி இருக்கிற வேத வசனத்தின்படி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகள் கிரியை செய்யட்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்பா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்களெல்லாம் வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்படத்திற்கு சமானமாய் ஆவியானவரே கிரியை நடப்பிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்பா ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் கிரியைகளை நடப்பிக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாத எட்டாத காரியத்தை உனக்கு செய்வேன் என்று சொன்ன நல்ல தகப்பனே, அப்பா நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, பிள்ளை செல்வம் இல்லாத பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வருடத்தில் அப்பா உம்முடைய பிள்ளைகள் அப்பா குழந்தைகளை கரத்தில் ஏந்தி ஒரு சாட்சியாய் ஆண்டவர் நிறுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற நீர் ஒரு மனுபுத்திரனும் அல்லவே. அப்பா ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, அப்பா
நீர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல ஆண்டவரே. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்ட தெய்வமே, நீர் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தரப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கிரியைகளை நடப்பிக்கும்படியாய் செபிக்கிறேன் அப்பா. எது கோணலாக இருக்கிறதோ அது செம்மையாக்க உம்மால் ஆகும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளை செல்வங்கள் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கடந்து வரட்டும் என்று செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வெட்கப்பட்ட பிள்ளைகள் அப்பா இனி வெட்கத்தை காணாதபடிக்கு, நிந்தையை காணாதபடிக்கு, அவமானத்தை காணாதபடிக்கு ஆண்டவரே, சிறையிருப்பை காணாதபடிக்கு ஆண்டவரே, மகிழ்ச்சி என்னும் கட்டினாலும் உடைய பிள்ளைகளை இடைக்கட்ட வேண்டும் என்று செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. இதுவரையும் மலடி என்று சொல்லப்படுகிற பிள்ளைகளை நீ பாக்கியவதி என்று சொல்லக்கூடிய அளவில் ஆவியானவர் நம்முடைய பிள்ளைகளை உயர்த்த போகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, திருமண ஆசீர்வாதங்களை கைகூடி வர செய்கிற நல்ல தகப்பனுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை அப்பா நம்முடைய பிள்ளைகள் கண்டுகொள்ளும்படியான பாக்கியங்களை கொடுக்கும்படியாக செபிக்கிறேன் அப்பா. இடையில் எந்த சாத்தானும் ஆண்டவரே ஜெயமெடுக்கக்கூடாது, கிரிய நடப்பிக்க கூடாது ஆண்டவரே. நீர் அந்த எல்கையை சுற்றிலும் வேலிய அடைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சாத்தான் கிரியை செய்யாதபடிக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மாத்திரம் கிரியை செய்யும்படி ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக எப்பொழுதும் கடந்து செல்லும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எந்த துன்மார்க்க ஆலோசனைகளையும் சாத்தான் கொண்டு வராதபடிக்கு அந்த எல்கைகளை எல்லாம் ஆண்டவர் வேலியடைத்து காத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. கர்த்தருடைய வாசல் மாத்திரம் பிள்ளைகளுக்காக திறக்கட்டும். எலியேசரை நேர்வழியாய் அழைத்து சென்றது போல ஆண்டவரே, ஈசாக்குக்கு ஒரு ரெபேக்காளை கண்டு கொண்டது போல ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்பா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மணமகளுக்கு ஏற்ற மணமகனும் மணமகனுக்கு ஏற்ற மருமகளும் மணமகளும் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் கண்டு கொள்ளும்படியான பாக்கியம் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கடந்து வரட்டும் என்று செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படட்டும் என்று செபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் உம்முடைய பிள்ளைகள் கட்டி எழுப்பப்படுவார்களாக என்று செபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா கடன் சிறையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கடன் என்ற அம்புகள் உம்முடைய பிள்ளைகளை விட்டு விலகட்டும் ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லியிருக்கிறீங்க. ஏசப்பா உம்முடைய வாக்குத்தத்தம் எங்களுடைய வாழ்க்கையில் கிரியைகளை நடப்பிக்கட்டும் அப்பா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அது நிமித்தம் வருகிற வெட்கக்கேடுகளை மாற்றி ஆண்டவரே சந்தோஷம் பெரும் மகிழ்ச்சியும் உடைய பிள்ளைகளுடைய எல்கையில் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வியாதியற்ற ஒரு வாழ்க்கையை கொடுங்க ஆண்டவரே. வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்னீங்களே ஏசப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வியாதியை எங்கள் வாழ்க்கையில் எங்கள் எல்கையை விட்டு விலக்கி போடும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. பரிபூரண சுகம் உண்டாகட்டும் அப்பா. உம்மை தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் எத்தனை காலம் இந்த பூமியில் வைத்திருக்க சித்தமாக இருக்கிறீரோ அத்தனை காலம் சுகத்தோடு பலத்தோடு தேவ சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நம்முடைய பிள்ளைகள் வாழும்படி ஆண்டவரே சரீரங்கள் அப்பா ஒரு விடுதலையை கட்டளையிட்டு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. எத்தனையோ பிள்ளைகள் அப்பா பிசாசின் போராட்டத்தோடு ஆண்டவரே அப்பா அவதிப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நம்முடைய வல்லமைக்கு முன்பால் நம்முடைய வார்த்தைக்கு முன்பால் சாத்தானால் நிற்க முடியாதப்பா ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் உம்மை நம்பி பற்பல தேசங்களிலிருந்து கடந்து வந்திருக்கிறார்களப்பா. அவர்களை நிர்வறுமையோடு அனுப்பாதபடிக்கு ஆண்டவரே நம்முடைய அதிசயத்தோடு நம்முடைய ஆசீர்வாதத்தோடு அப்பா நம்முடைய விடுதலையோடு நம்முடைய பிள்ளைகள்
பிள்ளைகள் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லட்டும் அப்பா. இந்த வாசலை தாண்டும் போது ஆண்டவரே ஒரு விடுதலையை கண்டிருக்கட்டும் அப்பா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். பிசாசின் கிரியைகள் எல்லாம் முற்றிலும் அழிக்கப்படுவதற்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் இங்கு விளாவிக் கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் இந்த இடத்தை நிறைக்கட்டும் அப்பா. உம்முடைய பதஸ்தாவுக்குள்ள ஒரு சாத்தான் கிரியை செய்ய முடியுமா அப்பா? ஆண்டவரே முற்றிலும் அழிக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு நன்றி. முழு விடுதலைகள் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற வறுமைகள் ஆண்டவரே மறைந்து போகும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. பொருளாதார ஆசீர்வாதங்கள் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கடந்து வரட்டும் அப்பா. பொருளாதாரத்தில் நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். வீழ்ச்சி அடையாதபடி ஒரு வெற்றியை காண, ஒரு செழிப்பை காண, ஒரு உயர்வை காண ஆண்டவரே தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குடும்பங்களில் தேவ சமாதானம் இல்லாத பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே தேவ சமாதானம் கடந்து வரட்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். அந்த எல்லைகளில் இருக்கிற சமாதான கேடுகள் எல்லாம் கர்த்தர் எடுத்துப்படுவீராக. ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெறாத பிள்ளைகள் எல்லாம் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. சந்திக்கப்படாத பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே கர்த்தரால் சந்திக்கப்பட அதற்குரிய சூழ்நிலைகளை எல்லாம் கர்த்தர் உருவாக்கி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அது நிமித்தம் குடும்பங்களில் வருகிற போராட்டங்கள் மறைந்து ஆண்டவரே விடுதலையோடு உம்முடைய பிள்ளைகளுமை ஆராதித்து மகிமைப்படுத்துவதற்கேற்ற சூழ்நிலைகளை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்கள் முற்றிலும் ஆண்டவரே மறைந்து போகட்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அடிமைகளுக்கு முன்பாக எப்பொழுதும் உம்முடைய சமூகம் கடந்து செல்லட்டும். முன்னும் பின்னும் இடதும் வலதும் பரிசுத்த ஆவியானவர் எங்களை எப்பொழுதும் பாதுகாத்து அழைத்து செல்லும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. விசுவாச குடும்பங்களை எல்லாம் ஆண்டவர் பாதுகாத்து கொள்ளும். வாகனங்களை ஓட்டும் போது ஆண்டவருடைய சமூகம் மாத்திரம் உடைய பிள்ளைகளுக்கு முன்பாக கடந்து செல்லட்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்று கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து வந்து அப்பா தேவனை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படாத கணவன்மார், மனைவிமார், பிள்ளைகள் அப்பா எல்லாரும் ஆண்டவருடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளட்டும் என்று ஜெபிக்கிறேன். வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு அப்பா சரீரத்தில் வேலை செய்யக்கூடிய கிருபையை, ஆற்றலை, வல்லமையை, பலனை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய கஜானாக்களை ஆண்டவர் நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகிறேன். வேலை வாய்ப்புகளுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகள் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே படிக்கிற பிள்ளைகளை தம்முடைய ஞானத்தினால் நிரப்பி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதி ஆண்டவரே. எக்ஸாம் எழுத தயாராக இருக்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் தம்முடைய ஞானத்தினால் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்று செய்தி கொடுக்கிற நம்முடைய மகனை மறைத்து நீர் மாத்திரம் ஆண்டவரே வெளிப்படுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவர் நம்முடைய மகனுக்குள்ளிருந்து ஆண்டவரே பேசுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தைகள் புறப்பட்டு வரும் போது ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ள இருக்கிற கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படுவதாக ஆண்டவரே. ஆவி ஆத்ம சரீரத்தில் ஒரு விடுதலைகள் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். சபிக்கப்பட்ட ஆவிகள் நிர்மூலமாகி போகட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மாத்திரம் எங்களோடு இடைபடுவீராக, எங்களோடு பேசுவீராக. எங்களுடைய இருதயத்தின் கண்கள் எல்லாம் திறக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சரீர பிரகாரமாகவும் கண்கள் இருக்கிற குறைபாடுகளை மாற்றி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தெளிவை கட்டளையிடுகிறது நல்ல தகப்பனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வேதத்தை வாசிக்க, தியானிக்க ஆண்டவரே, ஜெபிக்க, துதிக்க உம்முடைய விசேஷித்த கிருபையை தாரும் ஆண்டவரே. எங்களோடு எதிர்த்து நிற்கிற சாத்தானை எதிர்த்து நிற்கத்தக்க ஆண்டவரே வல்லமையுள்ள பிள்ளைகளாக உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய வல்லமையும் பலனையும் அபிஷேகத்தையும் தந்து ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஓய்வு நாளை அப்பா
நீங்கள் முழு பொறுப்பெடுத்து கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று உலகெங்கும் நடக்கிற ஆராதனைகளை ஆண்டவர் பொறுப்பெடுத்து கொள்ளும். உலகெங்கும் வியாதியோடு இருந்து உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளே ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்து அற்புதமான விடுதலைகளை கொடுத்து ஆசீர்வதியும். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒலிவொலி கருவிகள் எல்லாம் ஆண்டவருக்கு என்று பயன்படட்டும். உன் வாயை விரிவாய்த்திற நான் நிரப்புவேன் என்று சொன்ன தேவன் எங்களை நிரப்பி நடத்துவீராக, நிரப்பி ஆசீர்வாதத்தினால் நிரப்பி அனுப்புவீராக. கிருபையினால் ஆண்டவரே, அபிஷேகத்தினால், வல்லமையினால், பலத்தினால் ஆண்டவரே, பொருளாதார ஆசீர்வாதத்தினால் எல்லாவற்றினாலும் நிரப்புகிற நல்ல தகப்பனுக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவன் தாமே உடைய ஐஸ்வர்யத்தின்படி எங்களுடைய குறைகளை எல்லாம் அப்பா கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமேல நிறைவாக்கி ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை முற்றிலும் வறுமையாக்கி தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பாட, துதிக்க, ஜெபிக்க உடைய விசேஷித்த கிருபையை தாரும். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை என்கிறதான பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. வேதம் நிறைந்த இதயம் தந்தார், ஜபம் நிறைந்த நேரம் தந்தார். வேதம் நிறைந்த இதயம் தந்தார், ஜபம் நிறைந்த நேரம் தந்தார். கண்ணீர் நிறைந்த கண்கள் தந்தார், கருணை நிறைந்த கரங்கள் தந்தார். கண்ணீர் நிறைந்த கண்கள் தந்தார், கருணை நிறைந்த கரங்கள் தந்தார். துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் எல்லோ,